அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. அமெரிக்கா போகணும், அங்கே செட்டில் ஆகணும் அப்படிங்கிற கனவு நிறைய பேருக்கு இருக்கும். அவங்களுக்கு தான் இப்போ ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. அமெரிக்காவில் H1B விசாக்களில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ட்ரம்ப் ஏகப்பட்ட சேஞ்சஸை கொண்டுட்டு வந்தார். இது உலக அளவில் குறிப்பாக நம்ம இந்தியாவில் இருக்கிற பலருக்கும் மோசமான பாதிப்புகளை இந்த விதிகளெல்லாம் ஏற்படுத்தி இருக்கு. இதற்கிடையில தான் இந்த சிக்கல்களை எல்லாமே சரி செய்யக்கூடிய வகையில் ஒரு புதிய WISA மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு. WISAனா என்ன, இதனால அமெரிக்கா போக நினைக்கிறவங்களுக்கு என்ன லாபம், இதை எப்போ நிறைவேற்றுவாங்க, இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன, இது பற்றி தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். WISA ஆக்ட், ஒர்க்கிங் இமிகிரண்ட் சப்போர்ட் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஆக்ட். இது எதுக்கு அப்படின்னா 2025 H1B விசாவில் கொண்டு வரப்பட்ட கடுமையான ஸ்ட்ரிக்டான ரூல்ஸையெல்லாம் தளர்த்தக்கூடிய வகையில் இந்த ஆக்ட் கொண்டு வர போகிறாங்க. அமெரிக்காவில் எதிர்கட்சியாக இருக்கிற டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்த போனி வாட்சன் கோல்மேன் அப்படிங்கிறவங்களுடைய தலைமையில் தான் ஒரு குழு இந்த WISA திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதோட முக்கிய நோக்கமே என்னன்னா, ட்ரம்ப் கொண்டுட்டு வந்த அந்த தடை கற்களையெல்லாம் உடச்சி எறிகிறது தான். அமெரிக்காவை பொறுத்த வரைக்குமே ஆளும் தரப்பு அப்படின்னு கிடையாது. எந்த ஒரு எம்பியாக இருந்தாலும் நாட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வர்றதுக்கான உரிமை இருக்கு. அதன்படி தான் போனி வாட்சன் கோல்மேன் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த WISA சட்டத்தோடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஒன், விசா கட்டண குறைப்பு. ட்ரம்ப் கொண்டு வந்த அந்த விசா கட்டண உயர்வை இந்த சட்டம் ரத்து செய்யுது. இதனால நிறுவனங்களுக்கு ஊழியர்களை ஸ்பான்சர் பண்றது சுலபமா இருக்கும். ரெண்டாவது, 60 days கிரேஸ் பீரியட் நீட்டிக்கிறாங்க. இது ரொம்பவே முக்கியமானது. வேலை போயிட்டா 60 நாட்களுக்குள்ள வேற வேலை தேடணும் அல்லது நாடு திரும்பணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குல்ல, இதை நீட்டிக்கிறதுக்கும் அந்த நேரத்துக்குள்ள ஊழியர்களுக்கு அதிக பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் இந்த சட்டம் வழிவகை செய்யும். மூன்றாவது, H4 விசா. H1B விசா இருக்கிறவங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ வேலை செய்யறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு இல்லையா. ஸோ இந்த சட்டத்தில் அவங்க வேலை செய்யறதுக்கான சில விஷயங்கள், முன்னெடுப்புகள் கொண்டுட்டு வரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அங்கே போகக்கூடிய இந்திய குடும்பங்களுக்கு ஒரு பெரிய வருமான வாய்ப்பு இதன் மூலமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நான்காவது, குறைந்தபட்ச ஊதிய உயர்வு. இது கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு விஷயந்தான். ஊழியர்களுக்கு சரியான ஊதியம் கிடைக்கிறதையும் அதே சமயம் நிறுவனங்கள் வெளிநாட்டு ஊழியர்களை சுரண்டாமல் இருக்கிறதையும் கூட இந்த சட்டம் உறுதி செய்யுது. ஆக இந்த மசோதா மட்டும் நிறைவேறுச்சுன்னா இந்தியர்கள் உள்பட அமெரிக்காவில் வாழக்கூடிய பெரும்பாலான H1B விசா நபர்களுக்கான கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது குறையும். கடந்த ஆண்டு ட்ரம்ப் விதித்த கட்டுப்பாடுகளை எல்லாம் தளர்த்துறது தான் இந்த WISA உடைய முக்கியமான நோக்கமே. அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கேம்பெயின் படி கடுமையான H1B விசா விதிமுறைகளை ட்ரம்ப் கொண்டுட்டு வந்திருக்கும் போது எதிர்கட்சியை சேர்ந்த போனி வாட்சன் கோல்மேன் மட்டும் வெளிநாட்டினருக்கு இந்த மாதிரி சலுகை கொடுக்குற மாதிரி எதுக்காக இப்படி ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக நம்ம எல்லோருக்குமே வரும். அவங்களும் சும்மா இந்த சட்டத்தை பரிந்துரைக்கலை. இந்த சட்டத்தோட இன்னொரு முகமும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இது வெறும் விசா தொடர்பானது மட்டும் கிடையாதுங்க. அமெரிக்காவோட பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான முயற்சி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே அமெரிக்காவில் இருக்கிற ரிப்பப்ளிகன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரொடெக்ட் அமெரிக்கன் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அவங்களுடைய தாரக மந்திரம். அதுவே டெமோக்ராட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அமெரிக்கா நீட்ஸ் குளோபல் டேலண்ட் டு ஸ்டே காம்படிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்த போனி வாட்ஸ்மேன் தலைமையிலான குழு இந்த WISA சட்ட மசோதாவை பரிந்துரைச்சிருக்காங்க. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த STEM சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேத்ஸ் இந்த துறையில் பயங்கரமான ஆள் பற்றாக்குறை இருக்குது. இந்த துறையில் சிறந்து விளங்கக்கூடிய இந்திய இளைஞர்கள் உட்பட பல வெளிநாட்டை சேர்ந்த பலரும் பார்த்திங்கன்னா அமெரிக்கா போகிறதுக்கான முயற்சிகளை செய்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கக்கூடிய கெடுபிடிகள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாவே இருக்குது. இதனால் அமெரிக்காவுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுது அப்படிங்கிறது தான் டெமோக்ராட்டிக் பார்ட்டியுடைய வாதமே. அதனால தான் திறமையான இந்தியர்கள் உள்பட வெளிநாட்டினரை ஈர்க்கிறதுக்காக இந்த சிவப்பு கம்பள வரவேற்பை அவங்க கொடுக்குறாங்க. குறிப்பாக AI துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சட்டம் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மசோதா சட்டமாக மாறுச்சுன்னா விசா செயல்முறைகள் வேகமாகும். நிறைய பேர் அமெரிக்காவுக்கு போவாங்க. இந்திய IT நிறுவனங்கள் TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ மாதிரியான நிறுவனங்களுக்கு செலவுகள் குறையும். அமெரிக்காவில் நிரந்தரமாக தங்குறதுக்கான அந்த குடியுரிமை, க்ரீன் கார்டு வாங்குறதுக்கான அந்த காத்திருப்பு காலம் அப்படிங்கிறதெல்லாம் குறையும். இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் இருக்குது.
அதே நேரத்தில் இதுக்கு மிகப்பெரிய ஒரு தடைக்கல்லும் கூட இருக்கு. அது வேற யாரும் கிடையாது, ட்ரம்ப்பும் அவருடைய கட்சி ஆட்களும் தான். இந்த WISA சட்டம் இன்னுமே பார்த்தீங்கன்னா மசோதா நிலையில தான் இருக்கு. இந்த லா மேக்கிங் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தாங்க இது இருக்கு. மார்ச் 6ஆம் தேதி தான் இந்த பில் வந்து அறிமுகமே செய்யப்பட்டது இந்த மாதம். அடுத்து இது யுஎஸோட செனட்டில் ஹவுஸ் கமிட்டி ரிவ்யூக்கு போகும். அது சக்ஸஸ் ஆனால் தான் ஹவுஸ் ஓட்டுக்கு போகும். அதுக்கப்புறம் செனட் ஹியரிங் நடக்கும், செனட் ஓட் பண்ணுவாங்க. கடைசியாக தான் பிரசிடெண்ட் வந்து இதில் சைனே பண்ணுவார். இந்த கட்டத்தை எல்லாம் இந்த மசோதா தாண்டினா மட்டும்தான் இது சட்டமாகவே மாறும். இப்போது ஹவுஸ் கமிட்டி ரிவ்யூ ஸ்டேஜில் தான் இந்த பில் இருக்குது, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு மாதங்கள், பல வருடங்கள் கூட ஆகலாம். இதுக்கிடையில் நிறைய தடைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த மசோதாவை ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன நமக்கே தெரியும். ஏன்னா இது ட்ரம்ப்போட கொள்கைகளுக்கெல்லாம் முற்றிலும் எதிரான ஒன்று தானே. அமெரிக்காவில் இருக்கிற உள்ளூர் மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு வந்து வெளியிலிருந்து ஆட்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வேலையெல்லாம் பறி போயிடும், அவங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பீதியை ஏற்கனவே அங்கே வந்து ட்ரம்ப் ஆட்கள் வந்து கிளப்பி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பிரச்சாரத்தை மறுபடியும் கையில் எடுப்பாங்க. அதனால் ட்ரம்ப் இந்த சட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாகவே இருக்கார். ஒருவேளை இந்த மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான், வின்-வின் சிச்சுவேஷன். ஒரு பக்கம் நம்ம நாட்டு இளைஞர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், இன்னொரு பக்கம் அங்கிருந்து வர்ற அந்நிய செலாவணி நம்ம இந்திய பொருளாதாரத்துக்கு வலு சேர்க்கும். ஆனால் இன்னொரு பக்கம் பிரைன் ட்ரைனும் ஆகுது. அதாவது நம்ம நாட்டில் இருக்கிற திறமையான மக்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுறது ஒரு கவலையான விஷயம் தானே. ஆனாலும் கூட தனிப்பட்ட வளர்ச்சின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய, இந்த சட்டம் வந்துச்சுன்னா பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். ஆக இந்த WISA ஆக்ட் சட்டமாச்சு அப்படின்னா அடுத்த சில வருடங்களில் லட்சக்கணக்கான இந்தியர்கள் வந்து அமெரிக்காவில் போயிட்டு அவங்களுடைய புதிய வாழ்க்கையை வந்து தொடங்குவாங்க. ஆனால் அதுக்கு ட்ரம்ப்பும் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி உறுப்பினர்களும் கண்டிப்பாக ஒத்துக்கணும். அது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். Subscribe to One India and never miss an update.